வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிந்தலக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய வெக்காளியம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் இருந்து அருப்புக்கோட்டை செல்லும் வழியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெக்காளியம்மன் திருக்கோவில். மிகவும் சக்தி வாய்ந்த இக்கோவில் சித்தர் ராமமூர்த்தி சுவாமிகளால் கட்டப்பட்டது. வெக்காளியம்மன் சிலையுடன் மகாவிஷ்ணு, வெங்கடாச்சலபதி சிலைகளும் பெரிய அளவில் கண்ணை கவரும் விதத்தில் உள்ளன. வெக்காளியம்மன் கோவில் சிலை 42 அடி உயரம் உள்ளது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த இடத்தில் உள்ள நீரூற்று சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. வற்றாத நீரூற்றாக உள்ளது. சித்தர் ராமமூர்த்தி சுவாமிகள் சிந்தலக்கரை கிராமத்தில் வேலப்ப நாயக்கர், சிலுக்கு அம்மாள் ஆகியோருக்கு 10வது குழந்தையாக பிறந்தார். தனது சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டார். 5ஆம் வகுப்பு படிக்கும்போது சக மாணவர்களுடன் சேர்ந்து களிமண்ணால் அம்மன் சிலையை உருவாக்கி அதனை வழிபட்டு வந்தார். பிறகு வயதாகும்போது அந்த களிமண் சிலையை ஒரு ஓலை குடிசையில் வைத்து வழிபட்டு வந்தார். வெக்காளியம்மன் இவரது கனவில் தோன்றி தனக்கு சிந்தலக்கரையில் ஒரு பெரிய சிலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று சித்தர் சுவாமிகள் பல்வேறு இடங்களில் நிதியை திரட்டி சுமார் 42 அடி உயரத்தில் வெக்காளியம்மன் சிலையை நிறுவினார். காந்த சக்தி, சூரிய சக்தி இரண்டும் சேரும் இடத்தில் இந்த சிலை உள்ளது என்பது சிறப்பம்சமாகும். இந்த சிலையை ஒட்டி சித்தர் பீடமும் அமைந்துள்ளது. ஆனி மாதம் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் போது அன்றைய தினம் உள்ளூர் மக்கள் போக ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற ஊர்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். உள்ளூர் பக்தர்கள் அனைவரும் காவி வேட்டி கட்டி விரதம் இருந்து இருமுடி கட்டி ஊர்வலமாக வந்து சித்தர் பீடத்தில் இந்த இருமுடிக்கட்டை இறக்கி வைப்பார்கள். நிறைய பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து வருவார்கள். அன்றைய தினம் ராமமூர்த்தி சுவாமிகள் பூக்குழி இறங்குவார். காலையில் இருந்து நடு இரவு வரை அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். ஆணி திருவிழாவின் போது இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள். அதுதான் இந்த ஊரின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. அதாவது எம்மதமும் சம்மதமே என்ற கொள்கை இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. பக்தர்கள் 40 நாட்கள் விரதம் இருந்து செவ்வாடை தரித்து இருமுடி கட்டி வழிபடுவது வழக்கம். இந்த இடத்தில் சூரிய ஒளி கதிர்கள் 24 மணி நேரமும் பதிவு செய்யும் தேசிய பௌதிக ஆராய்ச்சி நிலையம் இந்த இடத்தில் அமைந்துள்ளது. இந்த பூமியில் காந்த சக்திகள் எவ்வாறு வெளிப்படுகிறது, எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை அளக்கும் இடமாகும். வெக்காளியம்மன் தன் சக்தி மூலம் ராமமூர்த்தி சுவாமிகளை தேர்வு செய்து தனக்கு ஆலயம் அமைத்து கொண்டார். பக்தியை மட்டும் குறிக்கோளாக வைத்து கொண்டு அம்மனை நேருக்கு நேர் பார்த்து வழிபடும் தெய்வமாக அன்னை வெக்காளியம்மன் காட்சி தருகிறார். இந்த வெக்காளியம்மன் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்குகிறார். எனவே இங்கு செவ்வாய், வெள்ளி ஆகிய கிழமைகளில் கூட்டம் அதிகமாக காணப்படும். வார இறுதி நாட்களிலும் வெளியூரிலிருந்து பக்தர்கள் வருகை தருகிறார்கள். வேண்டிய வரங்களை தரும் வெக்காளி அம்மனை நாமும் தரிசிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.